சென்னையிலிருந்து செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் இருக்கிறார். ராம்குமார், இன்றைக்கு கால்நடைகள்னால மெட்ரோ நகரம் வெகுவாக பாதிப்பை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை தொடர்ந்து அதிகாரிகள் இதை நடைமுறைப்படுத்துவதிலும் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில பொதுமக்களினுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு? சமூக ஆர்வலர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? கண்டிப்பாக மௌனிகா, அதாவது இந்த விளம்பர திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவுகளை காற்றில் பறக்க விடுவதுதான் அவங்களோட வாடிக்கையா இருக்கு. பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. அந்த வகையில தான் இந்த கால்நடைகளான மாடுகள் மற்றும் நாய்கள் அதனால உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. பல பேர் பல லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவங்கள் தமிழகத்துல கடந்த 4 ஆண்டுகளாக தான் அதிகரிச்சிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தோட ஒரு மெத்தன போக்கு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2021 முதல் 2023 வரை மாநகராட்சி கணக்கீட்டின்படி 1,02,52 நாய்கள் சென்னையில இருக்கிறதா கணக்கீடு சொல்லியிருக்கிறாங்க. அதுல அப்போது நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 1,02,052 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த நாய்களோட இனப்பெருக்கம் என்பது கூடுதலாக 30,000 நாய்கள் சென்னையில் இருக்குதுன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சென்னை மாநகராட்சி நிர்வாகமே அறிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாய்க்கு 1,650 ரூபாய் கருத்தடைக்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ஒதுக்கீடு செய்து அதை செஞ்சிட்டு இருக்கு. கடந்த 2021 முதல் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் இதற்கான பட்ஜெட் ஒதுக்கி அதற்கான செலவுகளை செஞ்சிட்டு இருக்கு. இந்த பணம் முழுமையா செலவழிக்கப்பட்டதா, அது நாய்களுக்கு கருத்தடை என்பது செய்யப்பட்டிருக்கிறதா என்பதா கேள்விக்குறியா இருக்கு. அப்படி முழுமையா கருத்தடை செய்திருந்தால் நாய்களோட இனப்பெருக்கம் என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். தற்போது உச்சநீதிமன்றம் தலையில் குட்டிதான் தமிழக அரசு உடனடியா பொது இடங்கள்ல நாய்களை பராமரிக்கணும், அதை ஷெல்டர் அமைத்து அதுக்கென தனி காப்பகம் அமைக்க வேண்டும் என தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையே நம்மிடையே சமூக ஆர்வலர் சசிகுமார் இருக்காங்க. சார், சென்னையில தொடர்ச்சியா இந்த நாய்க்கடி சம்பவங்களும் நாய்களோட அதே போல மாடுகள் பிரச்சனையும் தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவு என்பது பொது இடங்கள், மருத்துவமனை, அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நாய்கள் முழுமையா தடுக்கணும், அதுக்கு பாதுகாப்பு நடைமுறை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது கடந்த காலங்களில் எப்படி இருக்கு, இந்த நிலைமை என்ன இருக்கு? முதல்ல என்னுடைய நேம் சசிகுமார், சமூக ஆர்வலர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசு எல்லா துறையிலும் கஜனா கட்டுறதுல தான் இருக்காங்க. இப்போ நாய் பிரச்சனைன்னு ஒன்று வந்தோடனே நாய்க்கு லைசன்ஸ் கொடுக்கணுன்ட்டு ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க. நாய் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு வீட்டில் நாய் வளர்த்தா அதுக்கு அபராத தொகைன்ட்டு முன்னாடி வராங்க. ஆனால் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் வழிகாட்டல் பண்ணி இந்த தெருநாய்க்களுக்கு முறையாக இந்த ராபிஸ் நோயெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஊசி போடணும்னு சொன்னாங்க. அது முறையாக பண்ணலை. ஒரு நாய்க்கு 1,500 ரூபாய்னு கருத்தடை பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நாயுடைய இனப்பெருக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்குறி இதுக்குள்ளே வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் தமிழகத்திலே அரியலூர் மாவட்டம் மற்றும் கடலூர், இந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டம், இது போல கிராமப்புறங்களில் அதிக அளவு நாய்க்கடியால் பாதிக்கிறாங்கன்ட்டு சொன்னாலும் இந்த சுகாதாரத்துறையில் உள்ள அமைச்சர்கள், அதாவது எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, யார் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு எப்படி சொல்றது, மக்களுக்கு ஒரு பிச்சை காசு மாதிரி போட்டுருவாங்க. ஆனால் அந்த துறையை நவீனப்படுத்தி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2.5 ஆண்டுகளில் 1,18,000 பேருன்னு பத்திரிகையில் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சென்னையில் அதிகப்படியாக இந்த நாய்கள் வளர்ப்போர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதில் பள்ளி குழந்தைகள், பெண்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. இந்த மாஸ்கை போடாமல் இட்டுன்னு போகிறாங்க. உடனே இவங்க அரசாங்கம் இந்த மாஸ்கை போடாமல் இட்டுன்னு போனால் அதுக்கு ஒரு அபராத கட்டணன்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு பிணம் தின்றும் கழுகு போல இந்த அரசு செயல்படுது. எல்லா துறையும் 0 பாயிண்ட்ல இருக்கு. ஒரு துறை கூட இல்லை. டாஸ்மார்க்கை தவிர அவங்க கவனம் செலுத்துறது இந்த சுகாதாரத்துறைன்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இப்போ சென்னையில் பாருங்க, ரிப்பன் பில்டிங் ஆரம்பிச்சாலும் சரி, ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும், ஜிஹெச் இருந்தாலும், கோஸ் ஆஸ்பத்திரி இருந்தாலும், ஏன் தலைமைச் செயலகம் நம்மளுக்கு பின்னாடி இருக்கு, தலைமைச் செயலகத்திலேயே நாய் தான் இருக்கு.
ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு. அப்போ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆண்டுக்கு அதிகமாக இருக்கு என்பதை நம்ம பல பத்திரிகையிலும் சொல்றாங்க, ஊடகத்திலும் சொல்றாங்க. ஆனால் இதை செவி சாய்க்க மாட்டாங்க. இப்போ காவல் நிலையத்தில் போய் இது சம்பந்தமாக புகார் கொடுக்க போனான்னா அந்த காவல் நிலையத்திலே நாய்ங்க இருக்கு. காவல் நிலையத்தில் நாய்கள் இல்லாத காவல் நிலையமே இல்லாமல் இருக்கு. ஒரு காலத்தில் காவல்துறை நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாய் குட்டி போட்டுட்டு காவல்துறை உள்ளே இருக்கு. மக்கள் வர அச்சப்படுறாங்க. அந்த அதிகாரிகள்லாம் கேமராலாம் இருக்கு, தெரியுது. ஒரு சில பேரை காவல்துறைக்கு வரப்பே நாய்கள் கடிக்க முன்படுது, அதை கூட தடுக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா இந்த துறை என்பது முழுவதும் மக்களுக்கு பயனில்லாமல் இது ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக ஒதுக்கப்படலைன்ட்டு சொல்கிறாங்க. ஒதுக்கப்படலைன்றதான் நானும் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய இது. இப்போ அதாவது சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் 200 வார்டுகள் இருக்கு. 200 வார்டுகளில் லட்சக்கணக்கான நாய்கள் இருக்கு. இதை கட்டுப்படுத்துவதற்கு அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஷெல்டர்கள் புளியந்தோப்பு பகுதியில் ஒரு பகுதியில் தான் இருக்கு. இது மாதிரி ஷெல்டர்கள் முறையாக பராமரிக்கப்படுதா? அங்கே நாய்கள் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருக்கா? இது அது மாதிரி வைத்திருந்தால் தெருக்கல்ல இது போல அரசு அலுவலகங்களிலேயே அதிகமான நாய் வருவதற்கு என்ன காரணமா இருக்கு? இல்லை, அதாவது நாய் ஷெல்டர்ன்னு ஒன்று வச்சிருக்காங்க. முதல்ல ஒரு தெருவில் பிடிக்கிற நாயை கருத்தடை பண்ணிட்டு விடுறேன்றாங்களே, அதில் ஒரு காதில் மாதிரி ஒரு மாதிரி கட் பண்ணி அதுக்கு கருத்தடை பண்ணி அதே இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. ஷெட்டல்ஸ்க்கு பாதி நாயை கூட்டு போகல, அப்படியே மீதி கூட்டுட்டு போகிற இருக்க நாயும் நல்லா இருக்க நாயோட அந்த ராபிஸ் தாக்கப்பட்டு இருக்கு, உடம்பு ஃபுல்லாக சொரியா இருக்க நாயோட இணைச்சி பண்ணுறதால நாய்களுக்குள்ளேயே இந்த நோய் அதிக வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாய் மட்டும் இல்லை, இந்த மாடுகள் இந்த தெருவோரங்களில் மாடுகள் அதிக அளவில் மக்களை முட்டுதுன்ட்டு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க. இப்போ நேஷனல் ஹைவேஸில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். அது பரவாயில்ல, நேஷனல். சாதாரணமாக தெருவில் வீதிங்களை உலாவது அந்த மாடுகளை பிடிச்சி 10,000 ரூபாய் ஃபைன் கட்டுன்றாங்க. அப்போது மாடுகள் சுற்றுறது பெருசு இல்லை, அதை பிடிச்சி ஃபைன்ட்டு போகிறாங்க. அந்த மாட்டு உரிமையாளர் ரொம்ப ஏழ்மையாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அபராதம்ன்றது கம்மியாக பண்ணலாம். ஆனால் அதுலேயும் கட்டணம் டிடி மாதிரி ஒரு 10,000 ரூபாய் போட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சீர்குலைக்கிறாங்க என்பதுதான். அதாவது கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் தெருநாய்களாகட்டும், மாடுகள், கால்நடைகளாகட்டும், இது ஒட்டுமொத்தமா அவர்கள் அந்த நாய்களை பிடித்து வளர்க்கும் நாய்களையும் சரி கால்நடைகளும் சரி அபராதம் விதிப்பது தான் அவங்களோட தொடர் நடவடிக்கையா இருக்கு. அந்த மாடுகளுக்கும் சரி நாய்களுக்கும் சரி உரிய முறையில ஒரு ஷெல்டர்கள், அதாவது காப்பகங்கள் அமைக்கணும். அதே போல மாடு வளர்ப்போருக்கு உரிய இடம் கொடுத்து அந்த இடத்துல மாடுகளை பராமரிக்கணும் பல முறை கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் காரணமாகவே சென்னையில நாய்களோட எண்ணிக்கை என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தான். அதாவது கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிற இந்த விளம்பர திமுக அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் எத்தனை நாய்களுக்கு இந்த கருத்தடை செய்திருக்கிறது என்ற விவரத்தை வெளியிட வேண்டும். அதே போல அதாவது ஷெல்டர்கள்ல எவ்வளவு நாய் பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிவிக்கல. இதுவரைக்கும் முறையான ஒரு வெளிப்படையான தன்மை என்பது சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தில் இல்லை. இதன் காரணமாகவே சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் அதிகப்படியான நபர்கள் தெருநாய்களால் கடிக்கப்பட்டு பல பேர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருது. இதுதான் சென்னை பெருநகர மாநகராட்சியோட தற்போதைய நிலைமை. ஒட்டுமொத்தமா சென்னையில நடக்க முடியாத நிலை தான் இருக்கு. இன்று காலை நாம் எடுத்த காட்சியை பொறுத்த வரைக்கும் KK நகர் அரசு மருத்துவமனை, KK நகர் சித்தா மருத்துவமனை, அதே போல நம்ம இருக்கக்கூடிய பகுதி தலைமைச் செயலகம், அதே போல ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாய்கள் அந்த மருத்துவமனை வளாகத்திலே சுற்றிட்டு இருக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 2 மாத காலங்களில் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே போல பேருந்து நிலையங்களிலும் இது போன்ற நாய்கள் தொல்லை அதிகமா இருக்கு. இதை உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதுதான் மக்களோட கோரிக்கையா இருக்கு.